சிறையடிக்க ஆசை சீரியலில் அப்கமிங் ப்ரோமோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அட்வொகேட் 2 பேருமே வந்து விஜய்கிட்ட அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த சத்யாவை வாபஸ் வாங்க கேஸில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம விஜயா இந்த அமௌண்ட்டு எனக்கு குறைஞ்சது தான் பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது எல்லாத்துக்காகவும் நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பார்வதி கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. இந்த பார்வதி இதை பீரோக்குள்ளே வச்சு லாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஸ் வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்வதி கேட்குறாங்க, நீ இந்த பணத்துக்காக மட்டும் தானே நீ இந்த கேஸை வாபஸ் வாங்குற அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ உன் வாய் மூடிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முத்துக்கு ஃபோன் வருது அட்வொகேட் இருந்து. முத்து சார், இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, நீங்கள் வந்து பெயிலில் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் எல்லாருக்குமே ஒரே சந்தோஷத்தில் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களா, இருங்க நான் அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேராக சத்யாவை பார்க்க முத்துவும் மீனாவும் போகிறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். உடனே அவங்க மாமியார், முத்துவோட மாமியார் சொல்கிறாங்க, சரி நான் சம்மந்திக்கிட்ட போய் இந்த மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ரோகிணிக்கு செம்ம ஷாக்கிங்கு, எப்படி நம்ம அத்தை இந்த மாதிரி கேஸை வாபஸ் வாங்கினாங்க, புரியலை ஒன்றுமே, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ரோகிணி தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். இங்கேருந்து 2 லட்ச ரூபா வாங்கி பீரோக்கில் வச்ச அமௌண்ட்டை எப்படியும் நம்ம ரோகிணி ஆட்டையை போட்டுருவாங்கன்னு நல்லாவே தெரியுது. போக போக பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த எபிசோடு என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு.